பாபர் மசூதி வழக்கில் பாரதிய ஜனதா மூத்த தலைவர்களான அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, உமா பாரதி ஆகியோர் லக்னோ சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் அவர்கள் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலையில் அவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கி லக்னோ சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் லக்னோ சிபிஐ நீதிமன்றத்தில் இன்று பாரதிய ஜனதா மூத்த தலைவர்கள் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி மற்றும் உமா பாரதி ஆகியோர் ஆஜராகியிருந்தனர். அப்போது தங்களுக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும், சொந்த ஜாமீனில் விடுவிக்க கோரி அவர்கள் மனு தாக்கல் செய்திருந்தனர். தற்போது அவர்கள் 3 பேர் உட்பட 6 பேருக்கு முன்ஜாமீன், நிபந்தனை ஜாமீன் விதித்திருக்கிறது சிபிஐ நீதிமன்றம். பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் பாரதிய ஜனதா மூத்த தலைவர்களான அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி மற்றும் உமா பாரதி ஆகியோர் மீது மீண்டும் விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் அவர்கள் இன்று லக்னோவில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர். அப்பொழுது அவர்கள் தரப்பிலிருந்து முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட லக்னோ சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் அவர்களுக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கியிருக்கிறது. பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் ஏற்கனவே இவர்கள் விடுவிக்கப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக நடைபெற்ற விசாரணையில் இந்த வழக்கை 2 ஆண்டுக்குள் முடிக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக மீண்டும் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் அவர்கள் லக்னோ நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து தற்பொழுது முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்த அவர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை டெல்லி செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, தற்பொழுது முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவிற்கு லக்னோ சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருக்கிறது. விவரங்களை பதிவுங்கள். அமைச்சர் உமா பாரதி, நாடாளுமன்ற மூத்த உறுப்பினர்கள் எல்.கே. அத்வானி மற்றும் முரளி மனோகர் ஜோஷி உள்ளிட்ட 12 பேருக்கு லக்னோவில் உள்ள சிபிஐ நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது. பாபரி மசூதி வழக்கை விசாரித்து வரும் இந்த நீதிமன்றத்திலே இந்த வழக்கின் விசாரணைக்கு ஒத்துழைப்பதாகவும் எப்போது தேவைப்படுகிறதோ அப்போது நீதிமன்றத்தில் ஆஜராவோம் என்றும் இவர்கள் சார்பிலே அங்கே நீதிமன்றத்திலே சொல்லப்பட்டு அதைத் தொடர்ந்து இவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. குற்றப்பதிவு செய்யும் வேலை தொடர்ந்து நடக்கும் என்றும் ஜாமீன் சம்பந்தப்பட்ட உத்தரவு வெகு விரைவிலேயே எழுத்துப்பூர்வமாக வெளியிடப்படும் என்றும் அங்குள்ள வழக்கறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆகவே மிகவும் மூத்த தலைவர்களான எல்.கே. அத்வானி மற்றும் முரளி மனோகர் ஜோஷிக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது. அத்துடன் மத்திய அமைச்சர் உமா பாரதிக்கும் ஜாமீன் கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த வழக்கை பொறுத்தவரை வழக்கின் விசாரணை தொடர்ந்து நடந்தாலும் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாத வகையிலே அவர்கள் அந்த வழக்கு விசாரணையில் கலந்து கொள்வதற்கு இது வழிவகை செய்கிறது. இதை தவிர இந்த பாபரி மசூதி இடிப்பு வழக்கிலே இவர்கள் எந்தவிதமான குற்றத்தையும் செய்யவில்லை என்றும் அந்த மசூதியை இடிப்பதற்கு இவர்கள் எந்தவிதமான சூழ்ச்சியும் செய்யவில்லை என்றும் இவர்கள் சார்பிலே நீதிமன்றத்தின் முன் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவர்களுக்கு எதிரான குற்றங்களை எல்லாம் விட்டுவிட வேண்டும், இவர்கள் எந்தவிதமான தவறும் செய்யவில்லை என்று இவர்கள் சார்பிலே நீதிமன்றத்திலே வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவர்களுக்கு எதிராக குற்றப்பதிவு எதுவும் செய்யக்கூடாது என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கணபதி, அரசியல் ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வழக்கிலே விசாரணை தொடரும் போது இவர்களுக்கு எதிரான வாதங்களை எதிர்த்தரப்பிலிருந்து எடுத்து வைப்பதற்கான வாய்ப்பு தற்போது தொடங்கிவிட்டது. கணபதி, மூத்த தலைவர்கள் 3 ஆஜராயிருக்கிறார்கள். அதேபோல் வேறு 3 பேருக்கும் 6 பேருக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. வேறு யாரெல்லாம் இந்த வழக்கு விசாரணையில் ஆஜரானார்கள் என்று? இந்த வழக்கிலே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த வினய் கட்டியார் மற்றும் சாத்வி ரீதம்பரா உள்ளிட்ட பலரும் தொடர்பு இருப்பதாகத்தான் ஆரம்பத்திலே சிபிஐ வழக்கு பதிவு செய்திருந்தது. ஆகவே அவர்கள் அனைவருமே இந்த வழக்கிலே ஆஜராவதற்காக நீதிமன்றத்திலே வந்திருந்தார்கள். அதாவது யாருக்கெல்லாம் எதிராக தற்போது குற்றப்பதிவு செய்யப்பட இருக்கிறதோ அவர்கள் நீதிமன்றத்திலே ஆஜராக வேண்டும் என்பதுதான் நீதிமன்றத்தின் உத்தரவு. அதன்படியே பாபரி மசூதி இடிக்கப்பட்ட சமயத்திலே அதில் சம்பந்தப்பட்டதாக சொல்லப்பட்டவர்கள் யாரோ அவர் குற்றப்பத்திரிகையிலே யார் பெயரெல்லாம் சொல்லப்பட்டிருந்ததோ இன்று யாருக்கெல்லாம் குற்றப்பதிவு செய்யப்படுகிறதோ அவர்கள் நீதிமன்றத்தின் முன் ஆஜராக வேண்டும் என்பதுதான் விதி. அதன்படி மூத்த தலைவர்களான உமா பாரதி, முரளி மனோகர் ஜோஷி, எல்.கே. அத்வானி உள்ளிட்டோர் இன்று ஆஜராகியிருந்தார்கள். அவர்களை சந்திப்பதற்காக இன்று உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி மற்றும் துணை முதல்வர் மௌர்யா ஆகியோர் லக்னோவிலே வந்து அவர்களை வரவேற்றிருந்ததை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஆகவே தற்போது மத்தியிலும் பாரதிய ஜனதா அரசு, மாநிலத்திலும் பாரதிய ஜனதா அரசு இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அயோத்தியிலே
ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை பாரதிய ஜனதாவிலே வலுத்து வரும் இந்த நேரத்திலே இந்த வழக்கின் விசாரணை மீண்டும் துவங்கி இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி விசாரணை விரைவாக தொடர்ந்து நாளுக்கு நாள் விசாரணை நடந்து கொண்டே இருக்கும் என தெரிகிறது. கணபதி, இந்த வழக்குல இன்று அவர்கள் ஆஜராகும் போது அவர்கள் மீது புதிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருந்த நிலையில் அவர்களுக்கு தற்பொழுது நிபந்தனை முன்ஜாமீன் கிடைத்திருக்கிறது. வழக்கினுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? நிச்சயமாக அவர்களுக்கு ஜாமீன் கிடைப்பது என்பதிலே எந்த விதமான பிரச்சனையும் ஆரம்பத்தில் இருந்தே இல்லை. ஆகவே ஜாமீன் கிடைத்ததை வைத்து வழக்கிலே அவர்களுக்கு எதுவும் சாதகமான சூழ்நிலை ஏற்படுமா என்று சொல்வதற்கான நிலை தற்போது கிடையாது. ஒருவேளை அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்காமல் இருந்திருந்தாலோ அல்லது அவர்கள் ஜாமீனுக்காக மனு தாக்கல் செய்யாமல் இருந்திருந்தாலோ பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஏனென்றால் மூத்த தலைவர்களை ஜாமீனில் விடுவிக்காமல் சிறையில் வைப்பது என்றால் அது சட்டம் ஒழுங்கு ரீதியாக பல்வேறு பிரச்சனைகளை உத்தரப்பிரதேச அரசுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடும். அந்த சிக்கலில் இருந்து தற்போது உத்தரப்பிரதேச அரசு விடுபட்டு விட்டது. அந்த பிரச்சனை தற்போது இல்லை. ஆனால் தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணை நடக்கும் நேரத்திலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும். முன்னாள் முதல்வரான கல்யாண் சிங் உத்தரப்பிரதேசத்திலே அரசு நடத்தி கொண்டிருந்த சமயத்திலே இந்த மசூதி இடிக்கப்பட்டதின் பின்னணி என்ன, அதற்கு பின்னால் யாரெல்லாம் இருந்தார்கள், கார் சேவக் என்று சொல்லப்படும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளர்கள் நாடு முழுவதும் இருந்து இங்கே அயோத்திக்கு வந்து அங்கே இந்த செயலிலே ஈடுபட்டதற்கு யாரெல்லாம் காரணம், அவர்களை அங்கே திரட்டியது யார் போன்ற பல்வேறு விஷயங்களில் விசாரணை நடக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே அந்த குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் எல்கே அத்வானியாக இருந்தாலும் சரி அல்லது முரளி மனோகர் ஜோஷியாக இருந்தாலும் சரி அல்லது மத்திய அமைச்சர் உமா பாரதியாக இருந்தாலும் சரி அவர்கள் பதில் சொல்லவே ஆக வேண்டும். ஒருவேளை அவர்கள் அங்குள்ள பொதுமக்களை மசூதியை இடிக்கும்படி தூண்டினார்களா என்பது மிகவும் முக்கியமான கேள்வியாக இருக்கும். அப்படி நிரூபிக்கப்பட்டால் பின்னர் அவர்களுக்கு தண்டனை நிச்சயமாக கிடைக்கும். கணபதி, இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் 2 ஆண்டுக்குள் முடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தது. இனி விசாரணையை லக்னோ சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் எவ்வாறு தொடங்கும்? நிச்சயமாக, அதாவது 1992 இப்போது வரை தொடர்ந்து இத்தனை வருடங்கள் உருண்டோடியும் வழக்கின் விசாரணை எந்த விதமான ஒரு குறிப்பிடத்தக்க கட்டத்தையும் அடையவில்லை. வழக்கிலிருந்து சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருமே விடுவிக்கப்பட்ட சூழ்நிலை தான் இருந்தது. ஆகவேதான் வழக்கிலே விசாரணை விரைவாக நடக்க வேண்டும், இடைவெளி இல்லாமல் நடக்க வேண்டும், தொடர்ந்து காலதாமதம் கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையிலே தான் தற்போது விசாரணை நடக்கிறது. ஆகவே அந்த காலக்கெடுவுக்குள் வழக்கின் விசாரணையை முடிக்க வேண்டும். ஏதேனும் காரணத்தால் அப்படி முடிக்கவில்லை என்றால் உச்சநீதிமன்றத்தை அணுகி அவர்களிடம் கூடுதல் அவகாசம் கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் அப்படி இல்லாமல் முடிப்பதற்கான முயற்சிகள் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றன. அத்துடைய ஆரம்ப கட்டம்தான் இன்றைய குற்றப்பதிவு செய்யும் நடவடிக்கையாகும்.